பீகாரில் நேற்று முதல்வர் கலந்து கொண்டார். அவருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அப்படின்றது, இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படின்றது, இதை நம்ம அடிப்படையாக வச்சே, இப்போ திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்டேச்சர் அதை அடிப்படையாக வச்சே தேசிய அரசியல் மாநில அரசியல் என்ன கணக்கு போகுது அப்படின்னு பேசலாம்னு நினைக்கிறேன். தேசிய அரசியலில் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட இயக்க தலைவர்கள், புரட்சி தலைவர், முத்தமிழறிஞர், புரட்சி தலைவி, இவங்க யாரும் பெறாத ஒரு மிகப்பெரிய உயரத்தை ஸ்டாலின் பெற்றிருக்கிறார். எப்படி சொல்றீங்க அது? அதாவது மோடி ஸ்டாலினை விரும்புகிறார். ஸ்டாலினால காங்கிரஸுக்கு டெபாசிட்டே கன்னியாகுமரி தவிர, வசந்தகுமாரை தவிர டெபாசிட் எடுக்க முடியாத ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு 10 எம்பி கிடைக்குது. அந்த கூட்டணிக்கு 40 எம்பி கிடைக்குதுங்கிற வேதனையும் வருத்தமும் மோடி கிட்ட தெளிவாகவே இருக்குது. வருத்தம் இருந்ததுன்னா கோபம் தானே வரணும், ஏன் விருப்பமா இருக்குது? கோபம் ரொம்ப வந்துட்டுன்னா ஸ்டாலின் காங்கிரஸை ரொம்ப தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸ்டாலின் எதிரி அல்ல, காங்கிரஸ் தான் எதிரி. இதைத்தான் 2021 நாம பதிவு பண்ண, அதுதான் நடந்தது. இப்பவும் மோடிக்க பார்வை அதுதான். அதனாலதான் ராஜ்நாத் சிங்கை கலைஞர் நினைவிடத்துக்கு வர வச்சு அண்ணாமலையே கலைஞர் நினைவிடத்தில் போய் நிற்கக்கூடிய, அன்னைக்கு கடுமையாக ஆன்டி டிஎம்கே பண்ண அண்ணாமலையே நிற்க வேண்டிய, கட்சி கட்டுப்பாட்டுக்காக நிற்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஃபாரின் டெலிகேஷனுக்கு கூட்டணி கட்சியான எடப்பாடி பழனிசாமியோட ரெப்ரசன்டேட்டிவை மெம்பராக வச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவை லீட் பண்ணி அனுப்புறதுக்கு, கனிமொழியை லீட் பண்ணி அனுப்புறதுக்கு மோடி செய்கிறாரு. எந்த திமுக எம்பிக்குனாலும் உடனே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்குது. இதையும் தாண்டி இவர் திருச்சி வரும்போது அவரோட கூட்டணி கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி பேரை ட்விட்டில் கூட போடலை, டிக்னிட்டரிஸ்னு தான் அதை, இது தங்கந்தனரசு இவங்க லிஸ்டோட பேரே கூட பண்ணாமல் இருக்காருன்னா அவர் ஸ்டாலின் காங்கிரஸுக்கு ஆதரவாக முழுமையாக போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 அது அசம்பிளிக்குள்ள ஓட்டு தான், ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு தான். 2019 தான் ராகுலை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானாலும் ஸ்டாலினை முன்னெடுத்த ஓட்டு. அது மோடியை பொறுத்தவரை ஹாப்பி தான். இப்போ நீங்க சொல்வது, இப்போ மோடி அவர்களோட பார்வையிலிருந்து சொல்றீங்க, இப்போ தேசிய அரசியல்ல அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சுட்டு தேசிய அரசியல்ல திமுகவோட கணக்கு என்னவா இருக்கு? அந்த இடத்துல 26 சட்டமன்ற தேர்தல், அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை, ஃபாரின் டிக்னிட்டிஸ் கொடுத்த வரவேற்பை மோடி கொடுத்தாலும் அடுத்த நிமிஷமே சோனியா போய் பார்த்துடுறாரு. ஏன்னா இங்க அவர் ஆர்கே நகரை சந்திச்சு வந்திருக்கிறாரு. ஆர்கே நகரை சந்திச்சு டெபாசிட் இழந்து மருது கணேசன் ஒருத்தரை போட்டு 3வது போய் சிட்டிலேயே, நீங்க சங்கரங்கோயில திமுக டெபாசிட் இழந்த ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல, சென்னை நகரத்துக்குள்ள இழந்திருக்க கூடாது. அந்த நிலைமையை சந்திச்ச பிறகு 2019 அந்த காம்பினேஷன் கமிஷன்ல இருந்து ஒரு வெற்றியை பெற்ற பிறகு 3 தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறாரு. சரி, அந்த காம்பினேஷன் கமிஷன் உள்ள கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு தனியா 0.7 தான், மதிமுகவுக்கு 0.9 தான், 2 கம்யூனிஸ்டுக்கும் 6 தான். இவங்களுக்கு எல்லாமே 33 அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் தனியா நிற்கும் போது வந்த இதை விட 20% அதிகம் வந்தாங்க. சோ இதுல திமுகவும் பலகீனம் இருக்குது, 25 தான் திமுகவுக்கு இருந்தது. இதை ஸ்டாலின் உணர்றாரு ஸ்டேட் மாநில இதுல. அதனால கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம்னு சொல்றாரு. கலைஞர் மாதிரி நான் பிச்சை போட்டேன், எம்ஜிஆர் மாதிரி நான் பிச்சை போட்டேன்னு சொல்லும்போது கம்யூனிஸ்ட்காரங்க நாங்க அதிக தொழில உங்களுக்கு பெரிய பிச்சை போட்டோம், நீங்க தான் பெரிய பிச்சைக்காரன்னு கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. அதுல நியாயம் இருந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் 13% ஓட்டு திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் இருந்தனால தான். நீங்க சொல்வது இத தேசிய அரசியல்லையும் அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கொடுத்த வரவேற்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு புறம் காங்கிரஸ் அதிருப்தியில இருக்கு. கடைசி நேரத்துல திமுக விட்டுட்டு கூட அவங்க விஜயோட எல்லாம் போகலாம், அதுக்கெல்லாம் இது முற்றுப்புள்ளி வைக்குதா இந்த சந்திப்பு? காங்கிரஸ் அதிருப்தியில இருக்குது. எடப்பாடி 25 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துருவாங்கலாம் சொன்னாங்க இல்லையா? அது கலைஞரை விட புத்திசாலித்தனமா ஸ்டாலின் பிளே பண்றதுனால கலைஞர் மேல உள்ள வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க ஸ்டாலினுக்கு தொடர் வெற்றி அவங்களால தாங்க முடியல. இப்போ முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னா கலைஞர் மோசடியா மறைச்சிட்டு இருந்தார் உண்மையை. அரசியல் அதிகாரம் தான் பண்ணிச்சுங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்கிறார். இன்னைக்கும் ஸ்டாலினுக்கு பீகார்ல இந்த வரவேற்பு காரணம்னா 27% அந்த இடஒதுக்கீடு ஹையர் மெடிக்கல் ஹையர் எஜுகேஷன்ல கிடைச்சது ஸ்டாலினாலன்னு யூபி பீகார் யாதவர்கள் ஸ்டாலினை கொண்டாடுறாங்க. இவருக்கு தேசிய அரசியல்லையும் ஒரு அது சோனியா காந்தி சொன்னதும் மோடி பண்ணி கொடுத்தாரு. இவர் கூட்டணி வேணுங்கிறதுக்காக அன்னைக்கு லெவல்ல சோனியா காந்தி அதை என்டால்ஸ் பண்ணல. எங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு, அதை பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஸ்டாலினையும் தாண்டி ராகுல் நிற்கிறாரு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதுல ரவீந்திரன் துரைசாமி, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவுலையும் தன்னை ஒரு பாஜக எதிர்ப்புல முன்னிறுத்துவதன் நோக்கம் என்ன? அதுல ஏதாவது கணக்கு? அவருக்கு தமிழ்நாடு தான் குறி.
தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு முன்னிறுத்த வேண்டியது அவருக்கு சந்தர்ப்ப நிர்பந்தம். ஏன்னா இந்த காம்பினேஷன் கமிஷனில் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருக்குது. எடப்பாடி என்ன சொன்னார், 2021 தோத்தது காரணமே கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பாஜக கூட இந்த நாள வரலன்னு சொல்றாரு. அந்த ஓட்டு தான் ஜெயிக்க வைக்கிறதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியும். 5% தான் டிஃபரன்ஸ், 18% இந்த கன்சாலிடேட்டட் ஓட்டு. இப்போ நீங்க எடப்பாடியா வந்துட்டாருன்னா மோடி வேற யாரையாவது பிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா 3வது பேருங்கிறதுக்காக தான் அவரு நிலைப்பாட்டில இருந்து மாறி உள்ள வந்திருக்கிறாரு. சோ அவருக்கு இணையான இன்னொரு தலைவரும் இல்லை இங்க. ஆனா நீங்க முன்பிருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஸ்டாலின் அதர்ஸ் தான். பட் காங்கிரஸ் காம்பினேஷனுக்காக அந்த கேட்டலிஸ்டாட்டு தேவை. விடுதலை சிறுத்தைகள் பரையர் ஓட்டுக்கு கேட்டலிஸ்டா தேவை. இதையும் தாண்டி சீமானோட அரசியல் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுல இருந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸை ரொம்ப துல்லியமா ஸ்டாலின் கன்சாலிடேட் பண்றாரு. அருந்ததியர்களுக்கு என்ன செய்யுதுங்கிறது தான் ஈரோடு கிழக்குல அவரு. நம்ம அரசியல்வாதிகள் என்னதான் ரொம்ப நுணுக்கமான தேர்தல் கணக்குகள் அரசியல் கணக்குகள்லாம் போட்டாலும் மக்கள் ஒரு கணக்கு போடுவாங்கல்ல, உங்க ஆட்சி மோசமா இருக்குங்க, உங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறோம் அப்படியெல்லாம் மக்கள் கணக்கு கிடையாது. பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்ல. 1962 காமராஜ் உயரத்தில் இருக்கிறாரு. காமராஜ் எதிர்கொண்ட அண்ணாவே நேருவை கூட்டிக்கிட்டு ஜிம்கானா கிளப்ல பிரதமரை வச்சு காமராஜ் சிலையை திறந்து தான் 4 மாசத்துக்கு பிறகு பிரச்சாரத்துக்கே போனாரு. அந்த உயரத்துல ஸ்டாலின் காமராஜ் வெர்சஸ் அதர் மாதிரி ஸ்டாலின் அலையன்ஸ் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கிறார். பட் 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். எப்படி காமராஜரை பெருந்தர் அண்ணா பெருந்தகையும் மூதறிஞர் ராஜாஜியும் 1-1 கொண்டு வந்து 46% இருந்தவரை தோற்கடிச்சாங்களோ அதே மாதிரி ஸ்டாலினை 1-1 தோற்கடிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு திரு ஸ்டாலின் வெர்சஸ் இதுதான் மோடிக்கும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சனால ஸ்டாலினுக்கு உயரிய முக்கியத்துவத்தை மோடி கொடுக்கிறார்.